ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இ சேவை மையம் எப்படி வீட்டிலே வந்து தொடங்குவது, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பட்டா சிட்டா பூரா வந்து ஆன்லைனில் வந்து எப்படி வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. அதை எப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு பூரா வந்து கிரியேட் பண்ணுறது வைக்கிறது, அதையெல்லாம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் பிசி வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. பிசியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இ சேவை லாகின் சொல்லி போடுங்க. மொதல் வெப்சைட்டு டிஎன்இஜின்னு சொல்லியிருப்பாரு, அதில் கிளிக் பண்ணி உள்ளவங்க இங்கிலீஷாக மாற்றிக்கிடுவோம். தமிழில் இருக்குது. இங்கிலீஷ்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் தான் வந்து லாகின் பண்ணி வந்து உள்ளே போகிறோம். அதில் சிட்டிசன் லாகின் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இது புதுசாக நீங்கள் வரைகின்ற அந்த நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற சைடு, அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துருங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்கு, மொபைல் நம்பரு, மின்னஞ்சல் முகவரி, ஆதார் நம்பரு, அப்புறம் யூசர் ஐடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடியை ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த கேப்சா வச்சுக்கோங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே வந்து மெயினு கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துருங்க. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்துட்டு அந்த கேப்சா என்ரோல் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துங்க. அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. லாகின் வித் மொபைல் நம்பர், அதில் சைன்அப் பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கள, அந்த மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வரும், அதை வச்சு கூட போய்க்கிடலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டும் நான் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டில் ஆப்ஷன் உள்ளே போயிட்டோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் பாருங்க, அதில் போயிருங்க. இதில் தான் வந்து அடங்கல் பத்திரம், அடங்கல் எஸ்டேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் விதவை சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இருப்பிட சான்றிதழ், அப்புறம் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, எவ்வளவோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம், முதியோர் பணம் வாங்குறாங்கள்ல அந்த இது, அப்புறம் விதவை பென்ஷன் ஸ்கீமு, அப்புறம் அன்மேரிடு உமன் ஸ்கீமு, சீஃப் மினிஸ்டர் உலக பாதுகாப்பு திட்டம், லேண்டர் லைசன்ஸ், மணி லேண்டர் லைசன்ஸ், இப்போ எவ்வளவோ வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவும் இருக்குது. பாய்லர் அண்டர், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, மேனுஃபேக்சர்ஸு எப்படி பண்ணுறவங்களுக்கு இது ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னமோ ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் உங்களுக்கு தேவைப்பட்டது பூரா இதில் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போக வேண்டிய வந்து அவசியமே வந்து இருக்காது. சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க, அதான் வந்து மெயினு. ரினியூவல் லைசன்ஸ் பாயில்ஸ், லைசன்ஸ் எது ரினியூவல் பண்ணுற இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, கொள்ளது இருக்குது. மொத்தம் 38 பேஜஸ்ஸு, 38 ஸ்கீம்ஸில் அந்த சர்டிஃபிகேட்டு பூரா நீங்கள் வந்து வாங்கிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செல்வேந்திரன் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.